தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மோடி இது முதல் முறையாக பேசுவதல்ல. 2021 தேர்தல் வரும்போது அப்படிதான் பேசினார். திமுக ஆட்சிக்கே வர முடியாதுன்னார். அதற்கடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முறைக்கு 8 முறை வந்தார். இதேதான் சொன்னார். 39-40 ஆட்சி ஒழிய ஒன்று கூட குறையல. ஆகவே சென்டிமெண்ட்ல மோடி இப்படி பேசினா நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகின்றதுக்கு ஒரு அடையாளம். ஆகவே மோடி சொல்லிவிட்டார், நாங்கள் ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட இந்த முறை அதிகமான இடங்களை எங்கள் தளபதி அறிவித்ததைப் போல 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறது. என்டிஏ என்றது வேனிஷ் ஆகிக்கொண்டே இருக்கு. நாலு ஒரு மேனி அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த கட்சியிலிருந்து எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களை விரட்டுறேன்னு சொல்ல போறாரு அவர். இந்தியாவை விட்டே மோடி விரட்டப்படுவாரோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே வந்து விட்டது. காரணம், இன்றைக்கு சமையல் எரிவாயு எல்லாம் இந்த அளவுக்கு ஏற்றப்பட்டது மட்டுமல்ல, இந்த போருக்கு காரணமாக இருந்த அமெரிக்காவுக்கு அடிமையாக மோடி இருக்கிறார் என்று செயல்படக்கூடிய அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். ஆகவே விரட்டப்பட போகிறவர் மோடியை அவரை திமுகவோ திமுக ஆட்சியோ அல்ல என்பதை உறுதிப்பட நான் தெரிவித்துக்கிறேன். திமுக ஆட்சியை விரட்டதான் என்டிஏ கூட்டணி உருவாச்சினாலும் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த கூட்டணி உருவாகி இருக்குன்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு பொதுக்கூட்டத்தில். எடப்பாடி அவர் பிள்ளையை தான் இட்டு போனார் மோடியை அமித்ஷா சந்திக்கிறது. புள்ளன்றது குடும்பம் இல்லையா? அது இல்லை டென்னை பண்ணிட்டோம். அவர் கட்சியில் எத்தனை பேர் கொடுத்துருக்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இது ஒரு குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு இல்லை, 50 வருஷமா சொல்லிட்டு வராங்க. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த கட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை, தளபதி மு.க. ஸ்டாலின், கலைஞருடைய பிறகு தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து எங்களை வந்து கௌரவமாக நடத்திக்கிட்டு போறாரு. ஜெயலலிதா செத்த பிறகு அந்த கட்சி என்னாச்சு? அனாதையா ரோட்ல நிற்கிறாங்க. எங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படவில்லை. கலைஞர் எங்களை உருவாக்கி அடையாளம் காட்டி எங்களுக்கு ஒரு தலைவர் உருவாக்கி காட்டினார். அவரை எங்களை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் மறைந்ததுக்கு பின்னாடி போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் எங்கள் தலைவர் தளபதி வெற்றி கொடி நாட்டியிருக்கார். இதை பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்தியாவிலே இல்லையே. பல குடும்பங்கள் வடநாட்டில் கூட அரசியலுக்கு வந்தது. ஆனால் ரோடு கொண்டு சண்டை போட்டுன்னு ஒருத்தரோட இப்போ நிதிஷ்குமாரோட குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் செய்யறது மோடி. இதை பற்றி பேசுறதுக்கு லோகஸ் இருக்கா? பீகார்ல நடந்தது. நிதிஷ்குமார் பையனை தான் டெப்டி சிஎம் ஆக்க போறேன்னு சொன்னாரு. அது வாரிசு இல்லையா? அவர் மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு முன்னாடி அவர் மேடையில் உட்காந்துக்கிற பூரா ஊழல். அவருடைய மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய ஊழல் செய்து, தேர்தல் ஊழல் செய்து மாட்டினவர். அதிமுக ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற எடப்பாடி மேல இமாலய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்புமணி மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. டிடிவி தினகரன் தேர்தல் கமிஷனுக்கு பணம் கொடுத்தாரு, மாட்டிக்கிட்ட ஊழல்லாம் இருக்கு. இவர்களை வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுறதுக்கு மோடிக்கு எந்த முகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாடிகள் இல்லை. திருச்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் வேலையாளி தருவதா பண மோசடி செய்திருக்காரு. இந்த பணமெல்லாம் ஒரே குடும்பத்துக்கு தான் போகுதுன்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. தேனோட மறைமுகமாக அதாவது வந்து அவருடைய ஆட்சியில் நடைபெற்றிருக்கிற ஊழல் என்பதில் ஒரு ஊழலாக நடக்கல. ஊழல் இருந்தால் விட்டு வச்சிருப்பாரு. வீடு விட்டு வச்சிருக்கோமா? எதுவும் சிக்காத நேரத்தில் தான் தேர்தலில் நேரத்தில் எப்போ ஒரு எஃப்ஐஆர் போடணும் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்காங்களே தவிர ஊழல் ஆதாரப்பூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. எந்த விதமான ஊழல் அதில் நடக்கலை. அது ஒரு ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. விசாரித்து நீங்களே வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க இல்லையா, அவங்கள நீங்களே ஊடகக்காரங்களே போய் ஒவ்வொருத்தரை யூனிவர்சிட்டி விசாரித்து யார் யார் பணம் கொடுத்தாங்க நீங்களே வெளியிட்டுக்கணுங்க. பட்டியல் கூட இருக்குது. நேருடைய கொடுத்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, இது கணக்கு போட்டு சொல்கிறாங்க. இப்படி தான் சொன்னாங்க. இந்த இதுக்கு 2Gயில் 000 போட்டு காட்டுறாங்க. இன்னாச்சு எல்லாம் பூஜ்ஜியம் ஆகிப்போச்சு வழக்கு. அதே போல் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்ததா சொல்கிறாங்க. வேலையில் அமர்த்தப்பட்டவர்களை நீங்களே போய் இன்டர்வியூ பண்ணி நாட்டு மக்கள் எடுத்துக்காங்க. அது உண்மைதான். அதே தான் நாங்கள் கண்டா. நான் உதாரணமே சொல்றேன். போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு 8 முறை வந்தார். 39-40 ஆச்சு.
இப்போ இந்த முறை 2 வாட்டி எத்தனை வந்துருப்பாரு, 2 முறையாக இன்னும் ஒரு 5 முறை அவர் வர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் 200 நாங்கள் தாண்டுவோம். சார், கடந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு நிதி வந்து தமிழகத்திற்கு வழங்கி இருக்கும் அப்படிங்கிறாரு. இது சமகாலத்தில் வடிகட்டிய பொய், வழக்கமாக சொல்கிற பொய். ஆதாரத்தோடு நாங்கள் சொல்லியிருக்கோம் இது கொடுக்கலன்ட்டு. அவர் வந்து புடைவிட்டு போயிடுவார். மோடிக்கு நிர்மலா சீதாராமனுக்கும் பொய் சொல்கிறதே வேலையாகி போச்சு. ஆதாரத்தோடு சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். முதலமைச்சரும் கடிதத்துக்கு மேல் கடிதம் எழுதியிருக்கார், பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக உங்களுக்கும் தெரியும் என்னென்ன மோசடி நடந்திருக்கு. நான் கேட்குறேன், பீகார் தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை கோடி ரூபாய் ஸ்பெஷல் நிதியாக கொடுத்தது மத்திய அரசு? கொடுத்தாங்களா இல்லையா? அதை வச்சு தான் அவர் பணம் கொடுத்தாங்க. அங்கே 10,000 நாங்கள் அப்படியே கொடுத்தோம். எங்களுடைய தளபதியுடைய திறமையால் ஆற்றலால் ஒரே ராத்திரியில் சரித்திரம் படுத்தி காட்டினார். 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் ஒரே நாளில் ரேசான வரலாறு இந்திய நாட்டிலேயே எங்கள் முதலமைச்சர் தான் சாதித்து காட்டியிருக்காரு. கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தில் சம்மன் தானே விஜய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் ஆஜராயிட்டாரு, செந்தில் பாலாஜி அவர்களும் ஆஜராக சொல்லியிருக்காரு. அவர் எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி நிறைய சம்மன்களை வாங்கியிருக்கார். அதை சமாளிக்கிற ஆற்றலும் திறமையும் அவருக்கு உண்டு. உண்மை நிச்சயமாக